ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் அண்டனிஸ் லேப்ரஹாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மாலை வேளையிலே லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிற ஊழியருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். பிதா பரிசுத்தாவியானவர் தாமே அவர் கூட எடுத்து வரப்போகிற தேவ செய்திக்காக மனதாக நன்றி கூறிக்கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். இந்த வேளையிலும் அவரை வரவேற்போம். பேசுகிறோம் பாஸ்டர், வானிலை நடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ். Praise the Lord. இயேசு கிறிஸ்துவின் வினையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்காக தம்மையே கொடுத்தவர், மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று ரோமர் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே வாசிக்கிறோம். ஆகவே எல்லாவற்றையும் நமக்கு அருளி இருக்கிறார். அதை இந்த நாளிலே அறிந்து பெற்றுக்கொள்வோம். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சகலத்தையும் செய்து முடித்து எல்லாம் முடிந்ததென்று சொல்லி நமக்காக உண்மையை ஒப்பு கொடுத்து சகலத்தையும் பெற்றுக் கொடுத்திருக்கிறீர். அவைகள் இன்றைய நாளிலே நம்மை மேற்கொள்ளட்டும். நீர் பெற்றுக் கொடுத்த சுகம் நம்மை மேற்கொள்ளட்டும். நீர் பெற்றுக் கொடுத்த ஆசீர்வாதம், ஜீவன், விடுதலை, நித்திய ஜீவன், இவைகள் நம்மை மேற்கொள்ளட்டும், விடுதலையாக்கட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமென். எடுப்போம், வாசிப்போம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இருந்து நான் வாசிக்கிறேன். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுள். பிரியமானவர்களே, கிருபையும் சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானம் பெருக வேண்டுமானால் தேவனை அறிகிற அறிவுதான் அவற்றை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறது. தேவனை எவ்வளவுக்கு அதிகமாய் அறிந்து கொள்ளுகிறோமோ, என்ன எல்லாவற்றையும் ஏற்கனவே செய்து விட்டார் என்பதை அறிந்து கொள்ளுகிறோமோ, அவ்வளவுக்கு அதிகமாய் நம்மளுடைய வாழ்க்கையிலே சமாதானம் பெருகும். ஆமென். ஆனால் எவ்வளவுக்கு அறியாமல் இருக்கிறோமோ அவ்வளவுக்கு நாங்கள் கவலைப்படுகிறவர்களாய், கண்ணீர் வடிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, பிசாசுக்கு இடம் கொடுக்கிறவர்கள் காணப்படுவோம். ஏனென்று சொன்னால், நாங்கள் அறியாத வேளைகளை தான் என்ன செய்கிறான்? திருடன் கொல்லவும் திருடவும் அழிக்கவும் வருகிறான். ஏனென்றால் சத்துருவானவன் தந்திரம் உள்ளவன். அவன் தந்திரமாய் என்ன செய்கிறான்? கிரியை செய்கிறான். எவ்வளவுக்கு அதிகமாய் தேவனை குறித்தும் தேவனால் நாங்கள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை குறித்தும், நாங்கள் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம், பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய கரத்திலே தேவன் சகலத்தையும் ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆகவே நாங்கள் அடிமைகள் அல்ல. நோயா இருக்கட்டும், பிசாசின் கிரியா இருக்கட்டும், வேதனையா இருக்கட்டும், துன்பமா இருக்கட்டும், சாபமா இருக்கட்டும், இப்பேற்பட்ட அடிமைத்தனங்களில் இருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். இவைகள் நம்மை ஆளுகை செய்ய முடியாது, சேதப்படுத்த முடியாது. மாறாக நாங்கள் இவைகளை ஆளுகை செய்கிறவர்களாயிருக்கிறோம். ஆமென். அப்ப தேவன் யார் என்பதையும், என்ன செய்து முடித்தார் என்பதையும், அவருக்குள் நாங்கள் யார் என்பதையும், எங்களுக்கு எப்பேற்பட்ட அதிகாரங்கள், வல்லமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிற என்பதையும் அறியும் பொழுது எங்களால் எப்பொழுதும் சமாதானமாய், சந்தோஷமாய் இருக்க முடியும். ஆமென். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை கவனியுங்கள். தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்று அநேகர் நாங்கள் நம்புகிறோம். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்று நம்புகிறோம். ஆனால் அழைத்தவரை அறிகிற அறிவினாலே, கவனியுங்கள், அழைத்தவரை அறிகிற அறிவினாலே அழைப்பை நம்புகிறோம். ஆனால் அவரை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ளாதிருக்கிறோம், அல்லது அறியாமல் இருக்கிறோம், அல்லது அறிவதற்கு அதிக நேரங்களை செலவிடாமல் இருக்கிறோம். அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே நமக்கு தேவையான எல்லா தேவைகளுக்கும் மாத்திரமல்ல,
ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான சகலவற்றை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவருடைய திவ்ய வல்லமையானது, கவனிங்கள், திவ்ய வல்லமை நமக்கு தந்தருளினதும் அன்றி. அப்ப அவருடைய திவ்ய வல்லமை என்ன செய்திருக்கிறது? நமக்கு இவைகளை கொடுத்திருக்கிறது. இந்த பூமியிலே வாழ தேவையான சகலத்தை ஆவிக்குரிய ரீதியாய் நாங்கள் ஆப்பரேட் பண்ணத்தக்கதாய், செயல்படத்தக்கதாய், அதற்கு வேண்டிய சகலத்தையும் அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு கொடுத்திருக்கிறது, தந்திருக்கிறது. ஆனால் இதை அறியாமல் இருக்கிறபடியினால் நாங்கள் அநேக வேளைகளில் என்ன செய்திருக்கிறோம்? இவைகளுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே தாரும் தாரும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சத்ருவானுடைய பெரிய ஒரு திட்டம், தேவன் செய்து முடித்ததை நாங்கள் அறியாதபடிக்கு தடுத்து நிறுத்துவது. அப்படி நாங்கள் அறியாமல் இருக்கும் வரைக்கும் எங்களுடைய ஜெபங்களிலே வல்லமையிலே மாறாக தாருமாண்டவரே என்றுதான் நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருப்போம். ஆனால் இவைகள் ஏற்கனவே தந்தாயிற்று என்று நாங்கள் அறிந்தால் நாங்கள் அதிலே செயல்பட ஆரம்பித்து விடுவோம். ஆனால் அவைகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டாயிற்று என்பதை அறிய சத்ரு என்ன செய்யறான்? இல்ல, விடுகிறான் இல்ல, தடைகளையும் தாமதங்களையும் கொண்டு வருகிறான். அப்படி அல்லாமல் அவைகள் நமக்குள்ளே விதைக்கப்பட்டிருந்தால், வார்த்தைகள் நமக்குள்ளே விதைக்கப்பட்டிருந்தால், அந்த விதைகளையும் அவன் என்ன செய்து விடுகிறான்? எடுத்து போட்டு விடுகிறான். எப்படி எடுத்து போடுகிறான்? நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள், வேதனைகள், துன்பங்கள், நோய்கள், இப்படியான காரியங்களை கொண்டு வந்து நாங்கள் அவற்றை குறித்து சிந்திக்கும்படி வைத்து, தேவனை குறித்தும் அவர் செய்து முடித்ததையும் சிந்திக்காதபடிக்கு அவன் இவைகளை கொண்டு வந்து நமக்கு முன்பாக போடுகிறான். ஆகவே எங்களுக்கு வர்ற பிரச்சனைகள், போராட்டங்கள், தோல்விகள், தடைகள், நாளைய குறித்த கவலைகள் அவன் எங்களுடைய சிந்தையிலே போடுகிறபடியால் அவைகளை குறித்தே நாங்கள் தியானித்துக் கொண்டு அதிலிருந்து வெளியே வருவதற்காக ஜபித்துக் கொண்டும் இருக்கிறோம். ஆனால் கவனியுங்கள், அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினது அன்றி இச்சையினால் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. கவனியுங்கள், இச்சையிலிருந்து நாங்கள் விடுதலையாக்கப்பட்டு தேவ சுபாவம், திவ்ய சுபாவம், தேவ சுபாவம், பாவ சுபாவம் அல்ல, தெய்வீக சுபாவம், அதற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு என்று சொன்னால், தெய்வீக சுபாவம் நம்மை மேற்கொள்ளும் பொருட்டு, செயல்படும் பொருட்டு நமக்கு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப செய்து முடித்து இவைகளை நான் உங்களுக்கு கொடுத்து விட்டேன் என்று என்ன செய்திருக்கிறார்? அவர் நமக்கு வாக்கும் கொடுத்திருக்கிறார், எல்லாம் முடிந்ததென்று சொல்லியும் இருக்கிறார். அப்ப இவற்றை நாங்கள் விசுவாசிப்பதனால் பெற்றுக்கொள்வோம். இவற்றை விசுவாசிக்க வேண்டும். அதனால்தான் அவரை அறிகிற அறிவு மிக மிக முக்கியம். அநேக வேளைகளிலே நாங்கள் பார்க்கிறோம், 24 மணி நேர ஜெபம் அல்லது 24 மணி நேர வர்ஷிப், ஆராதனை என்றெல்லாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் 24 மணி நேர வேத தியானம் என்று நாங்கள் கேள்விப்படவில்லை. ஏனென்றால் யாராவது தியானிக்க போனாலே, வேதத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சாலே சத்ருவானவன் அவர்களை தூங்க வைத்து விடுகிறான். அப்ப அவனுக்கே தெரியும் வேத வார்த்தைகளிலே வல்லமை இருக்கிறது. சுவிசேஷம் இஸ் அ பவர் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது.
தேவனுடைய வார்த்தை விடுவிக்கிறது, சுகமாக்குறது, உயிர்ப்பிக்கிறது. ஆமென். ஆகவே வேத வார்த்தைக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தேவனை அறிகிற அறிவுதான் எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறது. ஜீவன் உண்டாயிருக்கிறது, அது நித்தியமான ஜீவனா இருக்கிறது. சமாதானம் உண்டாயிருக்கிறது, அது நித்திய சமாதானமா இருக்கிறது. சந்தோஷம் உண்டாயிருக்கிறது, அது நித்திய சந்தோஷமா இருக்கிறது. ஆமென். ஆகவே வேதத்தை அனுதினமும் தியானியுங்கள். வேத வார்த்தையின் மூலமாய்த்தான் வெற்றி கிடைக்கிறது. அதனால் தான் தேவன் ஜோஷுவாக்கு சொல்லுகிறார், அனுதினமும் நீ என்னுடைய கட்டளைகளை தியானி, வார்த்தைகளை தியானி. அப்படி நீ தியானிக்கும் பொழுது முதலாவது அந்த கட்டளையை செய்யத்தக்கதாக, அந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றத்தக்கதாக, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அது உன்னுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும். அப்பொழுது நீ வெற்றிகரமா இருப்பாய் என்று யோசுவா 1 அதிகாரம் 8 நாங்கள் வார்த்தை தான். ஆனால் அநேக வேளைகளில கிரியை செய்து பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். ஒரு வேலையா இருக்கட்டும், இந்த உலகத்தில என்ன செய்ய வேண்டுமானாலும் கிரியை செய்ய வேண்டி இருக்கிறது. ஆகவே நாங்கள் உலகத்தை போல கிரியை செய்து பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார்? என்னுடைய வார்த்தையை தியானி. எவ்வளவுக்கு அதிகமா தியானிக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய்த்தான் தேவனுடைய வழிநடத்தல், தேவனுடைய வாக்கு தத்தங்கள் இவைகள் எல்லாம் வந்து நம்மை மேற்கொள்ள முடியும். ஆமென். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், அப்ப எவ்வளவுக்கு தேவனை அறிகிற அறிவிலே நாங்கள் பெறுகிறோமோ அவ்வளவுக்கு நமக்கு விசுவாசம் பெருகுகிறது, தைரியம் பெருகுகிறது, தைரியத்தோட ஞானம் பெருகிறது, ஞானத்தோட இச்சையடக்கம் பெருகிறது, இச்சையடக்கத்தோட பொறுமை பெருகுகிறது, பொறுமையோட தேவ பக்தி பெருகுகிறது. ஆமென். தேவ பக்தியோட சகோதர சிநேகம் பெருகுகிறது. சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். அப்ப அன்பு நமக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமா இருக்க முடியாது என்று எழுதுகிறார். கனியற்றவர்களாய் இருக்கவே முடியாது. எப்பொழுதும் கனி கொடுக்கிறவர்களாய் நாங்கள் இருப்போம். ஆமென். இவை எங்கிருந்து வருகிறது? தேவனை அறிகிற அறிவில் இருந்துதான் இவைகளெல்லாம் வந்து நம்மை மேற்கொள்ளுகிறது. ஆமென். என்னுடைய அநேக நேரங்கள் தேவனை குறித்து அறிகிற அறிவிலே தான் என்னுடைய நேரங்களை நான் என்ன செய்து கொண்டு வருகிறேன், ஸ்பெண்ட் பண்ணி கொண்டு வருகிறேன். ஏனென்றால் வேதத்தை சும்மா படிக்க கூடாது, ஆராய்ந்து படிக்க வேண்டும். நாங்கள் அப்போஸ்தலர்கள் 17 அதிகாரத்திலே வாசிக்கிறோம், அந்த பட்டணத்தார் காரியம் இப்படி இருக்கிறதோ என்று சொல்லி வேதத்தை ஆராய்ந்து படித்தபடியினால் மற்ற எல்லா சபையை பார்க்கிலும் அவர்கள் நற்குணசாலிகளாயிருந்தார். ஆகவே வேதத்தை ஆராய்ந்து படிக்கும் பொழுது இப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் நம்மை வந்து மேற்கொள்ளுகிறது. ஆமென். வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 14 17 வரைக்கும் வாசிக்கிறேன். கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லோரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படிக்கு அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். அப்ப கவனியுங்கள்,
கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாய் அவரை ஏற்றுக்கொண்ட நாம் நமக்கென்று பிழைக்காமல், நமக்கென்று வாழாமல், ஆமென், நம்மை அழைத்தவருக்காக அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி வாழ வேண்டும். ஆமென். தங்களுக்காக மரித்து எழுந்திருக்கிறவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். ஆகையினால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவரையும் மாமிசத்தின்படி அறியோம். அப்ப தேவனால் உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள், தேவன் சித்தம் செய்கிறவர்கள் என்றுதான் நாங்கள் அறிய விரும்புகிறோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாமிசத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி நாம் ஒரு பொழுதும் அவரை மாமிசத்தின்படி அறியோம். எங்களுடைய ஐம்புலனை கொண்டு ஒருத்தரை ஒருத்தர் அறிய முயற்சி செய்ய மாட்டோம். இப்படி இருக்கும் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், அவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று செயல்பட்டால், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று விசுவாசித்து செயல்பட்டால் அவன் புதிய சிருஷ்டியாய் இருப்பான், புதிய சிருஷ்டியாய் செயல்படுவான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாய். இன்றைக்கு எத்தனை பேர் நாங்கள் பழையவைகள் ஒளிந்து போயிற்று, நாங்கள் பூரணமாய் புதிதாக்கப்பட்டோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அநேகர் நாங்கள் இதை விசுவாசிப்பதில்லை. நாங்கள் விசுவாசித்தால் தான் தேவனுடைய மகிமையை காண முடியும். ஆனால் நாங்கள் இதை விசுவாசிப்பதில்லை. ஆகவே அவைகள் நம்மை மேற்கொள்ளவோ அல்லது நம் மூலமா கிரிய செய்யவோ முடியாமல் இருக்கிறது. தேவ வசனத்தை அப்படியே ஒரு குழந்தை புள்ள போல அப்படியே நம்ப வேண்டும். நீங்கள் குழந்தைகளாய் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள், பரலோக ராஜ்யம் செய்து முடித்தவைகளை பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இவற்றை நம்பி நான் கிறிஸ்துவுக்குள் புதிதாக்கப்பட்டிருக்கிறேன், தேவன் என்னை புதிதாக்கி இருக்கிறார், ஆகவே நான் புதிய மனுஷனாக இருக்கிறேன் என்று சொல்லி நான் விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசிக்கும் பொழுதுதான் இவைகள் என்னை மேற்கொள்ள முடியும். விசுவாசம் என்பது ஒருக்காய் 2 தினம் சொல்லிவிட்டு பேசிவிட்டு இருப்பது அல்ல, அனுதினமும் பேசுவது. அது எங்களுடைய நேச்சராகும் வரைக்கும், அதை நாங்கள் முழுமையா நம்பும் வரைக்கும் என்ன செய்ய வேண்டும்? மறுபடியும் மறுபடியும் அவற்றையே பேச வேண்டும். நீங்களும் நானும் புதிதாக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கிறோம். புதிய சிருஷ்டியாக தேவன் உருவாக்கி இருக்கிறார். மாத்திரமல்ல, பழையவைகள் ஒளிந்து போயின. ஆனால் பழையவைகள் ஒளிந்து போய்விட்டது, நான் புதிய சிருஷ்டி, எனக்குள்ளே பலவீனம் இல்லை, பழைய பலவீனங்கள் எனக்குள்ளே இல்லை, பழைய பாவங்கள் எனக்குள்ளே இல்லை, பழைய குணாதிசயங்கள், எரிச்சல், பொறாமை இவைகளெல்லாம் எனக்குள்ள இல்லை என்று நான் விசுவாசிக்க வேண்டும், அறிக்கை பண்ணி விசுவாசிக்க வேண்டும். அனுதினமும் நான் புதிய சிருஷ்டி என்று நான் என்னை குறித்து அறிக்கை பண்ண வேண்டும். அப்படியாக நான் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்று, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறது என்றும் அறியீர்களா. அப்ப தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்ற அறிவு நமக்கு அநேக வேளைகளிலே இல்லாமல் இருக்கிறது. அநேக வேளைகளிலே பலிபீடத்திலே ஆண்டவர் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறார்கள். ஆனால் தங்களுக்குள்ளே தேவன் இருக்கிறார் என்று அநேகர் அநேக வேளைகளிலே விசுவாசிக்காமல் இருக்கிறார். தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். இந்த வார்த்தைகள் பொய்யானது அல்ல.
மெய்யான சத்தியமாயிருக்கிறது. தேவனுடைய ஆவி நமக்குள்ளே வாசமாயிருக்கிறார். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் 20ஆம் வசனங்களை வாசிக்கிறேன். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா. ஆனால் அநேக வேளைகளிலே சுயமாய் தீர்மானம் பண்ணி, சுயமாய் திட்டம் பண்ணி, சுயமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுடைய திட்டம் என்ன என்பதை அறியாமல் எங்களுடைய சுய திட்டங்களையும் இஷ்டங்களையும் செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு உதவி கேட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையினால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமை. நீங்கள் பிரியமானவர்களே, சரீரத்தினால் தேவனுக்கு மகிமை உண்டாக வேண்டும். சரீரம் சுயஈனமா இருக்குமானால் தேவனுக்கு மகிமை உண்டாக முடியாது. சரீரம் வேதனை, துன்பம், கவலை, கண்ணீர், போராட்டங்கள் இப்படியான காரியங்களில் இருக்குமானால் அந்த சரீரம் தேவனை மகிமைப்படுத்த முடியாது. ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். ரோமர் 8:11 அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அநேகர் இது இக்காலத்திலே மரித்த பிறகு நடக்கிற காரியம் என்று தவறாக புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் இப்பொழுது கவனியுங்கள், இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், அப்ப இப்பொழுது வாசமாய் இருந்தால் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அப்ப என்னெல்லாம் சாவுக்கு ஏதுவாய் நம்முடைய சரீரங்களிலே இப்பொழுது கிரியை செய்கிறதோ அவைகளிலிருந்து நம்மை உயிர்ப்பிப்பதே ஆவியானவருடைய கிரியை. நம்மை சாவுக்கு ஒப்பு கொடுப்பதல்ல, வியாதிக்கு ஒப்பு கொடுப்பதல்ல, வேதனைகள், துன்பங்கள், கவலைகள், கண்ணீர்களுக்கு ஒப்பு கொடுப்பதல்ல, மாறாக அவைகளிலிருந்து நம்மை உயிர்ப்பிப்பது, விடுதலையாக்குவதே தேவ சித்தம். அதற்காகவே தேவ ஆவியானவர் என்ன செய்கிறாராம்? நமக்குள்ளே வாசமாயிருக்கிறார். ஆமென். அப்ப எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய ஒரு நன்மை தேவன். அதனால்தான் அவர் சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், அநாதைகளாய் விட்டு போக மாட்டேன், நான் உங்களுக்கு தேற்றரவாளனை அனுப்புவேன். எவ்வளவு காலம்? என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கத்தக்கதாக உங்களை தேற்றுகிறவராய், உங்களுக்கு உதவி செய்கிறவராய், உங்களுக்கு நன்மை செய்கிறவராய், உங்களை உயிர்ப்பிக்கிறவராய், குணமாக்குறவராய், சந்தோஷப்படுத்துகிறவராய், சமாதானத்தை உருவாக்குறவராய் அவர் உங்களோடு கூடத்தான் இருக்கிறார். ஆமென். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இதயங்களில் வாசமாயிருக்கவும். கவனிங்கள், கிறிஸ்து நம்முடைய இதயத்திலே எப்படி இருக்கிறாராம்? விசுவாசத்தினால். அப்ப நான் விசுவாசிக்க வேண்டும். தேவன் சொல்லி இருக்கிறார்,
அவர் ஒரு பொழுதும் என்னை கைவிட மாட்டார், ஒரு பொழுதும் என்னை விட்டு விலக மாட்டார், அவர் என்னோடு கூடத்தான் இருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும். அப்ப கிறிஸ்து நமக்குள்ள இருப்பது அக்கோர்டிங் எங்களுடைய விசுவாசம். அவர் நமக்குள்ள இருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசித்தால் நிச்சயமாய் அவருடைய கிரிகையை, அவருடைய விடுதலையை எங்களால் அனுபவிக்க முடியும். ஆமென். அவருடைய நடத்துதலை எங்களால் அனுபவிக்க முடியும். நீங்கள் அன்பினாலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி, கவனிங்கள், அன்பு, அவருடைய அன்பை எவ்வளவுக்கு அதிகமாய் நாங்கள் அறிந்து அதை புரிந்து செயல்படுகிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் வேரூன்றுகிறவர்களாய், யாருமே அசைக்க முடியாதவர்களாய், நிலை பெற்றவர்கள். ஆமென். நிலைநிறுத்தப்பட்டவர்களாய் சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் ஆழமும் அகலமும் நீளமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டா அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும். அப்ப அறிவு, சாதாரண அறிவினால என்ன செய்ய முடியாது? அவருடைய அன்பை அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் அவர் நமக்கு வெளிப்படுத்தும் பொழுது நிச்சயமாய் நம்மால் அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய அறிவை வைத்து அறிந்து கொள்ள முடியாது, ஆனால் அவருடைய கிரிகைகளை வைத்து எங்களால் அறிந்து கொள்ள முடியும். அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பூரணத்தினாலும் நிறையப்படவும். அவனி தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படும். அப்ப தேவ சித்தம் என்ன? தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நாங்கள் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். நிறைவாகிய கிறிஸ்து நமக்குள்ளே வரும் பொழுது குறைவுகள் நம்மை விட்டு ஓடி போகிறது. அது எப்பேற்பட்ட குறைவா இருந்தாலும் சரி, அவர் நமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு, நினைக்கிறதற்கு மிகவும் அதிகமாய் உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி. அப்ப கவனிங்கள், எங்களுக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார். நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாகவே அவர் நமக்குள்ளே இருந்து கிரியை நடப்பிக்கிறார். ஆமென். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு நினைக்கிறதற்கு மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே. என்ன வல்லமை? பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நமக்குள்ளே கிரியை செய்கிறது. நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறைக்கும் சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆமென். அப்ப எங்களுடைய தலைமுறை மூலமாய் அவருக்கு மகிமை உண்டாக வேண்டும். சதா காலங்களிலும் அவர் மகிமைப்பட வேண்டும். ஏனென்றால் அவரால் அல்லாமல் நம்மால் எதுவும் செய்ய முடியாது. அவர் நமக்கு எப்பொழுதும் நன்மை செய்கிற தேவன். அப்ப நான் அவருக்குள்ளே பிறந்திருக்கிறேன், அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். சகல அதிகாரங்களும் வல்லமையும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகளில் ஒன்றும் என்னை சேதப்படுத்த மாட்டாது என்று நான் விசுவாசித்து அனுதினமும் அறிக்கை பண்ணுவேனானால் எதுவும் என்னை தொட முடியாது, எதுவும் எனக்கு விரோதமாய் வர முடியாது. கிறிஸ்து நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பது எதுவுமே வர முடியாது. ஆனா நாங்கள் என்ன நினைக்கிறோம்? இல்லை, வரும் என்று நினைக்கிறோம். நாங்கள்
எந்த வல்லமையும் இல்லாதவர்கள் என்று நினைக்கிறோம், எந்த பாதுகாப்பும் இல்லாதவர்கள் என்று நினைக்கிறோம். மாறாக தேவன் நமக்குள்ள இருக்கிறபடி என்ன செய்ய முடியாது, எதுவும் நம்மை அணுக முடியாது, எதுவும் நமக்கு கிட்ட வர முடியாது. ஆமென். அதுதான் நாங்கள் வாசிக்கிறோம் சங்கீதம் 91 உன் பட்சத்தில் 1000-உம் உன் வலது புறத்தில் 10,000 விழுந்தாலும் அது உன்னை அணுக முடியாது, கிட்ட வர முடியாது. ஆமென். சத்ருவின் மேலே சகல அதிகாரத்தை, லூக்கா 10:19, சத்ருவின் மேலும் அவனுடைய கிரியையின் மேலும் நமக்கு சகல அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். இவைகளில் ஒன்றும் நம்மை சேதப்படுத்த முடியாது. மாத்திரமல்ல, லூக்கா 18:18 வாசிப்போம். லூக்காவின் புத்தகம், மத்தேயு 18:18 வாசிப்போம். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்க்கிறீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப கவனியுங்கள், கட்டுதல் என்பது பேசுவது. நாங்கள் என்னத்தை விசுவாசித்து பேசுகிறோமோ அவைகள் நிச்சயமாய் மேற்கொள்ளும். ஆமென். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். மார்க் 9:23 இப்படியாக சொல்லுகிறது, இயேசு அவர்களை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ஆமென். ஆகவே பிரியமானவர்கள், நீங்கள் அழைக்கப்பட்டது மாத்திரம் அல்ல, பிள்ளைகளாய் ஆக்கப்பட்டது மாத்திரம் அல்ல, தேவனுடைய சகல வல்லமைகளையும் அதிகாரங்களையும் பெற்றுக்கொண்டது மாத்திரம் அல்ல, உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் ஜீவிக்கிறார். தேவனுடைய ஆலயமாய் நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் எதை குறித்து பேசுகிறீர்களோ அது நிச்சயமாய் உங்களை, உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய சபையை, உங்களுடைய தேசத்தை நிச்சயமாய் மேற்கொள்ளும். நீங்கள் வேண்டுவதற்கு நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாகவே உங்களுக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்கிற ஆவியானவர் இவைகளை செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். ஆகவே ஜெபம் பண்ணுவோம், தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பேசுவோம். நிச்சயமாய் அவைகள் உங்களை, உங்களுடைய தேசத்தை, உங்களுடைய பிள்ளைகளை, எதிர்காலத்தை வந்து மேற்கொள்ளும். ஆமென். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி. உம்மை அறிகிற அறிவிலே உம்முடைய பிள்ளைகள் பெருகட்டும். வாக்கு தத்தங்களை உம்முடைய பிள்ளைகள் எடுத்து வச்சு பேசுவார்களாக. நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கிறோம், புதுப்பிக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் என்னத்தை எல்லாம் பேசுகிறோமோ அவைகள் எல்லாம் நிச்சயமாய் நிறைவேறும். நமக்குள்ளே தேவ வல்லமை இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நாங்கள் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மிகவும் அதிகமாகவே அவர் கிரியை செய்கிறவராயிருக்கிறார். ஆகவே நாங்கள் தியானிப்பது, நாங்கள் பேசுவது, நாங்கள் ஜெபிப்பது நிச்சயமாய் நிறைவேறும். எங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஆமென், ஆமென், ஆமென். ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைத்தீர்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் கூட அவருடன் பேசியிருப்பான்னு விசுவாசிக்கிறோம். நேரடி ஒலிபரப்பிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், மறு ஒலிபரப்பிலே கேட்க போகின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் கூட திடப்படுத்துவாராக, வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கருத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம். பாஸ்டர், உங்களுக்கு மெசேஜ் போட்டிருக்கிறேன். நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களையும் குடும்பத்தாரையும் சபையும் ஒப்புவித்துக் கொண்டு வாரத்தின் முதல் நாளே பிரசங்க பீடத்தில் நிற்கின்ற பொழுதும் கர்த்தர் தாமே
உங்களுடைய கூட இருந்து வழி நடத்துவாராக. புறப்படுகின்ற வார்த்தைகளை ஒன்றையும் கத்தர் தாமே பல்மடங்கு பெருக கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கருத்தில் ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே கூட இருந்து வழி நடத்துவாராங்க. நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம் பாஸ்டர். காட் பிளஸ். ஆமென். ஓகே, ஆமென். ஆமீன் ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி ஏப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து பிரைம் மினிஸ்டர் சார்பாக இணைந்து கத்தருடைய வார்த்தைகளை விதைத்தார். கத்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிவிட வருவோம். ஆமேன்.